இதய நோயால் உயிரிழந்த நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜின் உடல் அரசு மரியாதையுடன் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நேசராஜன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். நேசராஜன், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ரோத் நாகப்பட்டினம் தொகுதி எம்பி செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு நேற்று அதிகாலை 2:40 மணி அளவில் உயிரிழந்தார். அவரது உடல் நேற்று சென்னையில் இருந்து அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள சித்தமல்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து எம்பி செல்வராஜின் உடலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் திமுகவினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் பொதுமக்கள் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த எம்பி செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியவர். 1989ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1996, 98, 2019 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருவாரூர் நாகை மாவட்ட பகுதியில் விவசாய தொழிலாளர்கள் நலன் காக்க பல்வேறு வகையிலும் மக்கள் பணியாற்றியவர். இவர் மனைவி கமலவதனம் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவராக பதவி வகித்தார். இவரது உடல் இன்று காலை சித்தமல்லியில் உள்ள அவரது வீட்டின் பின்புறமே திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் முழு அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நாகை எம்பி செல்வராஜ் உடலை அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அம்ருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.